A neutron moving with a speed v makes a head-on collision with a hydrogen atom in ground state kept at rest. ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் ரெஸ்ட்டில் இருக்குது. அது மேலே என்னென்னா ஒரு நியூட்ரான் வந்து விங்கிற ஸ்பீடில் வந்து மோதுது. The minimum kinetic energy of the neutron for which inelastic collision will take place, assume that mass of proton is nearly equal to the mass of neutron. Minimum kinetic energy of the neutron என்னவா இருக்கும்? இந்த கொலிஷன் வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் ஆல்சோ கிவன். இப்போ நம்ம விங்கிறத வந்து ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான் பிஃபோர் கொலிஷன் எடுத்துக்கிறோம். V1ங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான் ஆஃப்டர் கொலிஷன் எடுத்துக்கிறோம். V2ங்கிறது ஸ்பீட் ஆஃப் புரோட்டான் ஆர் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப்டர் கொலிஷன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டெல்லிங்கிறது வந்து எனர்ஜி ஆஃப் எக்ஸிடேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பார்க்கும்போது அவங்களுக்கு டோட்டல் பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம் என்ன இருக்கோ அது வந்து என்னது டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ எம்விங்கிறது வந்து என்னது உங்களுக்கு பிஃபோர் கொலிஷன். காரணம் என்னன்னா மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து எம்மு, விங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான் பிஃபோர் கொலிஷன். அதே வந்து என்னென்னா செகண்ட் ஒன் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதால அதுக்கு வந்து மொமெண்டம் வந்து 0 ஆயிரும். காரணம் என்ன இனிஷியல் எஸ்டி 0 இருக்கும். ஸோ வந்துட்டு எம் இன்ட்டு ஸ்பீட் ஆஃப் ஹைட்ரஜனுங்கும் போது ரெஸ்ட்டில் இருக்கிறதால 0. ஸோ எம்வி ஈக்குவல் டு எம்வி1 ப்ளஸ் எம்வி2 இருக்கும். சரி, ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு ஆஃப் எம்வி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது பிஃபோர் கொலிஷன் வந்து என்னது கைனடிக் எனர்ஜி, டோட்டல் கைனடிக் எனர்ஜி வந்து பிஃபோர் கொலிஷன். திஸ் ஆல்சோ ஒன்லி ஃபார் என்னது நியூட்ரான், பிகாஸ் ஹைட்ரஜன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கால அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஸோ ஆஃப்டர் கொலிஷன் வந்து ஆஃப் எம்வின் ஸ்கொயர், தட் இஸ் V1ங்கிறது இங்கேருந்து ஸ்பீட் ஆஃப் நியூட்ரான் ஆஃப்டர் கொலிஷன். அடுத்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டும் போது ஆஃப் எம்விடி ஸ்கொயர். இங்கே V2ங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஸ்பீடு ப்ளஸ் டெல்லிங்கிறது எனர்ஜி ஆஃப் எக்ஸிடேஷன் இருக்க சொல்லிட்டோம். சரி, இப்போ ஈக்குவேஷன் 1ல் வந்து என்னென்னா எம் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். எம்ஐ எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்னது இங்கே வி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து எம்ஐ கேன்சல் பண்ணிங்கன்னா காமன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வி ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 கிடைக்கும். அப்போ ரெண்டுக்கும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைஸ் அப்படி பண்ணும்போது என்ன இருக்கும்? V ஸ்கொயர் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ஹோல் ஸ்கொயர். ஸோ A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர்தால V1 ஸ்கொயர் ப்ளஸ் V2 ஸ்கொயர் ப்ளஸ் 2V1 V2 கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் ஆஃப் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் V1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் MVT ஸ்கொயர் ப்ளஸ் டெல்லிங்கிறது. இங்கே வந்து என்னென்னா M/12 டிவைட் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும். அப்போ M/12 டிவைட் பண்ண என்ன வரும்? இங்கே M/2 அடிபட்டு வரும், இங்கே M/2 அடிபட்டு வரும், இங்கே M/2 அடிபட்டு வரும். ஆனால் இங்கே என்ன வரும்? இங்கே M/2 போட்டிங்கன்னா 2 மேலே வந்துடுமா? இந்த கேஸ் மட்டும் சொல்கிறேன். 2 வந்து மேலே வந்துடும். இப்போ 2del/m வந்துடும். அதான் இங்கே இருக்குது. இது போட்டிருக்க பார்த்தீங்களா? 2del/m அதான் வந்து இந்த இருக்குது. சரி, ரிமைனிங் டைம் என்னது? V ஸ்கொயரு, இந்த V1 ஸ்கொயரு, இந்த M/2 கேன்சல் பண்ண பிறகு இங்கே V2 ஸ்கொயர். சரி, இப்போது ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒன்று சிம்பிளை பண்ண போகிறோம். எந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன், இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்குவோம். இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்குவோம். இப்போ இதை சிம்பிளை பண்ண போகிறோம். சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு இங்கே மைனஸ் மைனஸ் மைனஸ், ஓகேவா? இங்கே மைனஸ் அப்படின்னா என்னது? உங்களுக்கு வந்து இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ V1 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், V2 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ 2V1 ஈக்குவல் டு மைனஸ் 2del/m, ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னது 2del சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து என்னென்னா அது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஸோ 2V1 V2 ஈக்குவல் 2del/m. சரி, இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா V1 மைனஸ் V2 ஸ்கொயர் அப்படிங்கும்போது இது எப்படி எழுதலாம்? V1 ஸ்கொயர் ப்ளஸ் V2 ஸ்கொயர் மைனஸ் 2V1 V2 கிடைக்கும். இந்த டைம் எப்படி எழுதலாம்னா உங்களுக்கு வந்து
இது v1 ப்ளஸ் v2 ஸ்கொயர்னு வச்சுங்களேன். v1 ப்ளஸ் v2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா v1 ஸ்கொயர் ப்ளஸ் v2 ஸ்கொயர் ப்ளஸ் 2v1 v2 கிடைக்கும். அப்போ இந்த ப்ளஸ் 2 யூனிட்டில் மைனஸ் 4v1 v2 உங்களுக்கு ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ v1 மைனஸ் v2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? v1 ப்ளஸ் v2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4v1 v2 எழுதலாம். ஸோ v1 மைனஸ் v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த v1 ப்ளஸ் v2 அப்படிங்கும்போது இது வந்து v1 ப்ளஸ் v2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4v1 v2 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா v1 ப்ளஸ் v2 ஸ்கொயர் v2 ஹோல் ஸ்கொயருங்கிறது வந்து என்னது உங்களுக்கு இது வந்து v. சரியா? இது வந்து என்னென்னா இதில் இந்த டைமில் உங்களுக்கு மைனஸ் 4v1 v2 இருக்குது பார்த்தீங்களா? அது மைனஸ் 4v1 v2 வந்து என்னென்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும்? 4del வருமா? இங்கே வந்து 4v1 v2. அப்போ இந்த 4v1 v2 பதிலாக என்ன பண்ணலாம்? 2 × 2del அப்போது இந்த 4del போடலாம். சரியா? இந்த v1 ப்ளஸ் v2 தான் நம்ம எடுத்துருக்கோம், vன்னு எடுத்துருக்கோம். ஸ்மால் வி நம்ம கேபிட்டலியாக இருக்குது இங்கே. சரி, இப்போ v1 இதுலேருந்து பார்க்கும்போது v1 மைனஸ் v2 மஸ்ட் பி ரியல். தேர்ஃபோர் என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது வந்து ஸ்மால் வி தான், அது கேபிட்டல் வி தப்பாக பிரிண்ட் ஆகிட்டு. ஸோ v ஸ்கொயர் மைனஸ் 4del மஸ்ட் பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன்னா பிகாஸ் v1 மைனஸ் v2 மஸ்ட் பி ரியல். ஆர் ரெண்டு பக்கம் என்னது? இப்போ m/2 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? m/2 v ஸ்கொயர் மைனஸ் 4del இன்ட்டு m/2. m இப்படி வரும், இந்த 2 இந்த 4ல் வரும் 2 இருக்குது, அப்போ அடி மைனஸ் 2del வந்துருங்க கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டைம் அப்படியே அந்த பக்கம் தள்ளோன்னா 1/2 v ஸ்கொயர் எப்படி இல்லை 1/2 m v ஸ்கொயர், தட் இஸ் half m ஸ்கொயர். இதுனா அப்படியே அந்த பக்கம் போணுச்சுன்னா உங்களுக்கு 2del வந்துடும். ஏன்னா இங்கே தான் m இந்த 2ல் இந்த 4ல் ஒரு அந்த 2 2s 4ங்கால உங்களுக்கு 2 மிச்சம் இருக்கும். அதான் ஸோ அதான் இங்கே வந்துச்சு பாருங்கள், half m is greater than or equal to 2del வந்துட்டு. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா minimum that can be observed by the hydrogen atom in the ground state go to into exited is 10.2 electron volt. இது நமக்கு தெரிஞ்சது தான் மினிமம் எனர்ஜி அந்த ஃபார் அந்த ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ half m ஸ்கொயர் ஈக்குவல் டு தட் இஸ் half m ஸ்கொயர் மினிமம் ஈக்குவல் டு 2 × del வந்து இங்கே 2.2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 2 × 10.2 எலக்ட்ரான் வோல்ட்னா உங்களுக்கு என்ன வரும்? 10.2 2 மல்டிப்ளை பண்ணுவோம், 2 2s 4, 2 10s 20. ஸோ 20.4 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ சரி, எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு பதிலாக என்னது உங்களுக்கு ஜூலில் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1.6 × 10⁻⁹ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஜூலில் வேல்யூ கிடைக்கும். எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கால, எலக்ட்ரான் வோல்ட்லேயே வச்சுருக்கோம். So thanks for watching. Keep watching, subscribe and share.